ஹலோ எவ்ரி ஒன். நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். கெமிஸ்ட்ரி பார்ட்டில் ஈஸியாக 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டுடே நான் எடுத்துக்கிட்ட சாப்டர் நேமு கெமிக்கல் பாண்டிங் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான சாப்டரு. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ 16 மார்க்ஸ். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். வேறு எந்த டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல. ப்ளஸ் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு 4 கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு கெமிக்கல் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த தியரி ஸ்டடி பண்ணிக்கணும். அப்போ கெமிக்கல் பாண்ட் என்ன டைப்ஸ் இருக்குது? கெமிக்கல் பாண்டிங் டைப் strong bond, another one is weak bond. Strong bond என்னென்ன bonds இருக்குது? ionic bond, covalent bond, coordinate or dative bond, metallic bond. இந்த 4 bondsம் ionic, covalent, coordinate or dative, metallic. இந்த 4 types இருக்கக்கூடிய bonds எல்லாமே strong bonds. நெக்ஸ்ட் வீக் பாண்ட்ஸ் பார்க்குறோம். வீக் பாண்ட்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது ஹைட்ரஜன் பாண்டு. ஹைட்ரஜன் பாண்டில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு, அனதர் ஒன் இஸ் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டு. இது ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டோம். இதை ஓவரலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங்கு. இதில் கிளாசிக் அப்ரோச் அண்ட் மாடர்ன் அப்ரோச். கிளாசிக் அப்ரோச் என்ன சொல்ல வராங்க, மாடர்ன் அப்ரோச் என்ன சொல்ல வராங்க, அந்த தியரியை மட்டும் ரீட் பண்ணிட்டால் போதும். இதுக்கு எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கெசல் அப்ரோச். கெசல் அப்ரோச்சில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு ஆக்டெட் ரூல். ஆக்டெட் ரூல்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு லூயிஸ் அப்ரோச். லூயிஸ் அப்ரோச்சில் லூயிஸ் டாட் சிம்பிள், அது இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸ், இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இதை பேஸ் பண்ணி என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு ஃபார்மல் சார்ஜ் கேல்குலேஷன். ஃபார்மல் சார்ஜை பற்றி O3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா O3க்கு வந்து நீங்கள் பெண்ட் வி ஷேப் வரும். கிளியர்? பெண்ட் வி ஷேப் -1 +1 0 அப்படின்னு வரும். அந்த டைப்பை நீங்கள் பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு கோவலன்ட் பாண்டு. கோவலன்ட் பாண்டில் என்ன டைப்ஸ் இருக்குது? அதில் வேலன்சி, கோவலன்சி, கோவலன்சி ஆஃப் செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோவலன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் பாண்டு. கோஆர்டினேட் பாண்டுமா ஆர் டேட்டிவ் பாண்டு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் அயானிக் பாண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயானிக் பாண்ட் என்னென்ன படிக்கணும்? எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு மெட்டலோட எலக்ட்ரோவேலன்சி, நான் மெட்டல் எலக்ட்ரோவேலன்சி. நெக்ஸ்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். ஒரு அயானிக் பாண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் உருவாவதற்கு தேவையான கண்டிஷன், நிபந்தனைகள் என்னென்னு பார்க்கணும். அதில் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த அயானிக் பாண்ட். அது என்னென்ன ஃபேக்டர்ஸால் அஃபெக்ட் ஆகுது? நம்பர் 1 அயனைசேஷன் எனர்ஜி, நம்பர் 2 எலக்ட்ரான் அஃபினிட்டி, தேர்ட் ஒன் லாட்டிஸ் எனர்ஜி. இந்த லாட்டிஸ் எனர்ஜியை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் லாட்டிஸ் எனர்ஜி டெஃபினேஷன் பார்த்துட்டு லாட்டிஸ் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? பாண்ட்-ஹேபர் சைக்கிள் அண்ட் பாண்ட்-லேண்ட் ஈக்குவேஷன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி, இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி என்ன அப்ளிகேஷன் கேட்குறாங்க? மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், சாலிபிலிட்டி, ஹைட்ரேஷன் அண்ட் ஹைட்ரேஷன் எனர்ஜி, இதை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபஜான் ரூல். ஃபஜான்ஸ் ரூல் என்னென்னு படிக்கணும்? போலரைசிங் பவர் அண்ட் போலரைசேஷன், அதோடைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபஜான்ஸ் ரூல் ஆர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போலரைசிங் பவர், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போலரைசேஷன், அதை பற்றி பார்க்கணும். கேட்டையானுக்கும் யானையானுக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் VSEPR தியரி. இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க VSEPRல. VSEPR தியரியில் ஹைபிரிடைசேஷன், ஜாமெண்ட்ரி, ஷேப்ஸ், எக்ஸப்ஷன்,
அண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் அது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டானது பாண்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விபிடி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதில் ஓவர்லேப் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடைய டைப்ஸ் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, எம்ஓடியில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. அப்போ கொஸ்டின்ஸ் எங்கே மோஸ்ட்டாக கேட்கக்கூடியது பார்த்தீங்கன்னா விஎஸ்இபிஆர் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, எம்ஓடி தியரி, இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும். ஆனால் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், பாண்ட் ஆர்டர், பாண்ட் எனர்ஜி, பாண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி அண்டு மேக்னெட்டிக் நேச்சர் ஆர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டிய டாபிக் ஹைட்ரஜன் பாண்ட். ஹைட்ரஜன் பாண்டை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் அண்ட் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். கிளியரா? இதில் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். இதில் இருக்கக்கூடிய என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. லாஸ்ட் மினிட்ஸில் இந்த டாபிக்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் பார்த்துட்டு போனாவே உங்களுக்கு மேக்ஸிமம் 3 to 4 கொஸ்டின் கேரண்டியாக வந்துடும். நீங்கள் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், 11th பி பிளாக், 12th பி பிளாக். எக்ஸாம்பிள் போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, நெக்ஸ்ட் ஹாலஜன் ஃபேமிலி, இனட் கேசஸ். அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கும் இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் ஆட் ஆயிரும். அப்போ நீங்கள் மோரலஸ் இந்த சாப்டரில் டெப்த்தாக படிச்சிங்கன்னா 4 to 6 கொஸ்டின்ஸ் கேரண்டியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.